Shri Ayurvedic signature programs Kayakalpam, Anti-Aging, Panchakarma, Skin and Hair Care. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு ஆடியோ தான் வந்திருக்கு. ரெக்கார்ட் பண்ணப்படாத பல ஆடியோக்கள் இருந்திருக்கலாம். ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. முதல்ல ஒருத்தங்க வந்து கருத்து சொல்றாங்க, அதுதான் பெரும்பாலும் நம்பப்படும். ஆப்போசிட் சைட்லேருந்து அடுத்தது இப்போ பிரியங்கா வந்து கருத்து சொன்னாங்கன்னா அது நம்பப்படுமாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. மணிமேகலை ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆங்கர் தான். இப்போ மணிமேகலை சொல்ற விஷயம் உண்மையா இருக்கிற பட்சத்தில் மணிமேகலைக்கு இப்படியான இஷ்யூஸ் இருக்குன்னா அதோட ஜூனியர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்கும். இப்போ மணிமேகலை அதை ஃபர்ஸ்டே அதை ஸ்டாப் பண்ணியிருந்தான்ல, ஏன்னா நீங்களும் தான் சேர்ந்து ஃபன் பண்ணீங்க. இப்போ இது வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்றவங்க இல்லைன்னா வந்து நடுநிலையா நியூட்ரலா இருக்கிறவங்க இதை சொல்றாங்க. இது ஒரு டாக்ஸிக்கா மாறுது அப்படின்னா நம்ம இமிடியேட்டா அதை அட்ரஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஒன்று வெரி ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல இப்போ அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, என்ன இது ஒரு மாதிரி இருக்கு, சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் போவாங்க. அதுக்கப்புறம் சரி இதை போய் நம்ம ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் பண்றோம் இல்லை எஸ்கலேட் பண்றோம்னா அந்த பர்சன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறது ஒன்று இருக்கு. பிரியங்காவுக்கு ஆதரவான குரல்கள் வந்திருக்கும் அப்படிங்கும்போது ஒரு வெக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரியங்காவை வந்து இவங்க எல்லாரும் சோஷியல் மீடியாவில் போட்டு அடிக்கிறதே நான் ஒத்துக்கல. அப்படியெல்லாம் அடிக்க உங்களுக்கு தெரியாதுங்க. ரெண்டு வேற வீட்டில் நடந்த ரெண்டு பேருக்கு உள்ள நடந்த பிரச்சனை தெரிஞ்சா கூட அட்டாக் பண்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. பிரியங்கா உண்மையாவே இதை பண்ணிருக்காங்கன்னா மணிமேகலை சொல்ற மாதிரி மணிமேகலை பிரியங்காவுக்கு என்ன பண்ணாங்கிறது தெரியாதுல்ல. இல்ல வந்து அவங்க இந்த மொழி பேசுறவங்க, இவங்க இந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அப்படி எடுத்துட்டு போக கூடாது. இந்த இஷ்யூல எது சரி தப்புங்கிறதா. இந்த இஷ்யூல உண்மையாக பிரியங்கா மேல தப்புனா பிரியங்கா எகென்ஸ்டா பேசுங்க, பிரியங்கா விமர்சனம் பண்ணுங்க. மணிமேகலை மேலே தப்புனா மணிமேகலை மேல விமர்சனம் பண்ணுங்க. மணிமேகலை தமிழை என்பதற்காக அவர்கள் செய்வது சரி என்றும் இவங்க வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்காக இவங்க செய்த தவறு எப்படி ஆகும்? இவங்க பிரியங்காவை பத்தி கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசுறது அப்படிலாம் கிடையாது. இங்க திறமசாலிகள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பேசுற கல்ச்சர் இருக்குல்ல, ஆக்சுவலி இது மினிமம் பீப்புள் தான் பண்றாங்க. நம்ம இதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு 10% பீப்புள் தான் அப்படி இருக்கிறாங்க. ஆனா அந்த நெகட்டிவா பேசுற வந்து அதிகமா புழங்குறதுனால நம்ம வந்து எல்லாருமே தப்பா பேசுறத நினைக்கிறோம். பட் நம்ம அப்படி வருந்த வேண்டியது இல்லை. எஸ்பெஷலி மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா ஷோக்கும் ஆங்கரா யூஸ் பண்றீங்க, பிக் பாஸுக்கு அனுப்புறீங்க, அப்படி வந்து குக் வித் கோமாளிக்கு உள்ள கொண்டு வர்றீங்க அப்படின்னா அது ஆபியஸ் ஒரு இஷ்யூ வரும். நிறைய பேர் பயங்கரமா விரும்பி பாக்குற ஒரு ஷோ குக் வித் கோமாளி. பட் இப்போ அந்த மணிமேகலை இஷ்யூ ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இந்த இஷ்யூவை இது எதுக்கு நம்ம எல்லாம் பேசணும் அப்படின்னு தான் எனக்கு ஆரம்பத்தில் என்ன இருந்தது. ரெண்டு பேரும் ஒரு சேனல்ல இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை, தனிப்பட்ட ரெண்டு பேரோட சண்டை எதுக்கு நம்ம உட்காந்து பேசணுங்கிற மாதிரி தான் நான் வேற ஒரு இன்டர்வியூல கூட பேசியிருந்தேன். பட் இது ஓவராலாவே மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவா மாறிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய சீனியாரிட்டி, சேனல் கொடுக்கக்கூடிய ப்ரியாரிட்டி, ஒருத்தர் இன்னொருத்தரை டாமினேட் பண்றதுங்கிற மாதிரி விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம ஒரு 10-12 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு அனுபவத்திலேருந்து இதை பேசலாங்கிறதுக்காக தான் நான் அந்த சரி பேசலாமே, இது ரெண்டு பேரோட பர்டிகுலர் இஷ்யூங்கிற முடிவுக்குள்ள வர வேணாம், இது ஒரு பெரிய இஷ்யூ தான், நம்ம எல்லாம் மீடியால இருக்கிறோம், இது எக்ஸாக்டா நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா. ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, ஏதோ ஒரு ஆடியோ வந்திருக்கு, ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு ஆடியோ தான் வந்திருக்கு. ரெக்கார்ட் பண்ணப்படாத பல ஆடியோக்கள் இருந்திருக்கலாம். ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. முதல்ல ஒருத்தங்க வந்து கருத்து சொல்றாங்க, அதுதான் பெரும்பாலும் நம்பப்படும். ஆப்போசிட் சைட்லேருந்து அடுத்தது இப்போ பிரியங்கா வந்து கருத்து சொன்னாங்கன்னா அது நம்பப்படுமாங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதனால கூட அவங்க சொல்லாம இருக்கலாம் இல்லையா. இந்த மாதிரி இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் பின்னணியில என்ன நடந்ததுன்னு தெரியாத வரைக்கும் இவங்க மேல இவங்க சரி இவங்க தப்பு அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கே போக வேணாம்னு நினைக்கிறேன். இஷ்யூ என்னன்னு தெரிஞ்சால் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாதான், ரெண்டு பேரும் அவங்களோட விளக்கத்தை சொன்னாதான் நம்ம ஒரு ஸ்டாண்டுக்கே வர முடியும். இன்னொன்று ரெண்டு பேரும் அவங்க விளக்கத்தை சொல்றாங்கல்ல, அது உண்மைதான் சொல்லுவாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு நமக்கு? அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க தரப்பு நியாயத்தை தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நம்ம பார்க்க வேண்டியது இப்படியான இஷ்யூ எல்லா இடத்துலயுமே ஒரு சீனியாரிட்டி டாமினன்ட் இருக்குதா, ஜூனியர் ஆங்கர்ஸ் புதுசா இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றவங்க இந்த மாதிரி இஷ்யூஸை ஃபேஸ் பண்றாங்களா. மணிமேகலை ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆங்கர் தான். இப்போ மணிமேகலை சொல்ற விஷயம் உண்மையா இருக்கிற பட்சத்துல மணிமேகலைக்கு இப்படியான இஷ்யூஸ் இருக்குன்னா அதோட ஜூனியர்ஸ்க்கு எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் இருக்கும். நம்ம அந்த மாதிரி பல ஆங்கிள் இந்த விஷயத்தை யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சீனியாரிட்டி டாமினன்ஸ் அப்படி அதை பற்றி பேசும்போது செல்ஃப் ரெஸ்பெக்டால தான் நான் வெளியில் போனேன்றதை அவங்க பகிரங்கமாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் 15 இயர்ஸாக இருக்கீங்க இல்லையா, 12 இயர்ஸாக இருக்கீங்க இல்லையா, ஸோ ஆல்மோஸ்ட் வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு டாமினன்ஸோ இல்லை கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, பட் ஸ்ட்ராங்லி நான் இதை வந்து உணர்ந்தேன் அப்படின்ற ஒரு தருணம்? இல்லை இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க, நான் உட்பட எல்லாருமே ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வரீங்கன்னா அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒன்று ஃபேஸ் பண்ணுவீங்க. சில பேர் டைரக்டாவே ஒரு சீனியாரிட்டி ஒரு ஆட்டிடியூட் காமிப்பாங்க, சில பேர் அதை காமிக்க மாட்டாங்க. டைரக்டா ஆட்டிடியூட் காட்டுறவங்க கூட பின்னாடி போய் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டான்.
அவன் டைரக்டா அவங்க முன்னாடி சொல்லிட்டு போயிடுவான். ஆனா ரொம்ப சைலண்டா இருந்து பேசிட்டு உங்க பின்னாடி பாலிடிக்ஸ் பண்றவங்க இருப்பாங்க. இதுல வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு விதமா இருப்பாங்க. ஸோ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாம முடியவே முடியாது. எனக்கு என்ட்ரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு என்ட்ரி வரைக்கும் தான் நான் அதிகமாக ஃபேஸ் பண்ண விஷயம் என்ட்ரி தான். நிறைய சேனல்ஸ்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய சேனல்ஸ், சேட்டலைட் சேனல்ஸ்ல என்னோட ரெஸ்யூம் இல்லாத சேனலே இருக்காது. எல்லா சேனல்லுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். நிறைய சேனல்ஸ்ல வாசல்ல வாங்கிட்டு அனுப்பிச்சிருவாங்க. சில சேனல்ல எல்லாம் போயிட்டு ஃபைனல் ரவுண்ட்லாம் அட்டன் பண்ணிட்டு இந்த பேனல் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக இருக்கக்கூடிய சிஇஓஸ் எல்லாம் உட்காந்து ஒரு 4-5 பேர் உட்காந்து கடைசி ரவுண்டு அதெல்லாம் முடிச்சு செலக்டட்னு வந்து ஸ்டாம்பு குத்தி அனுப்புனதுக்கு அப்புறம் கூட ரிஜெக்ட் ஆயிருக்கேன். அது ஏன் அப்படின்னு விசாரிச்சா என்னெல்லாம் போட்டிருந்தேன்னு கேட்டாங்க ரெஸ்யூம்ல. என்னோட ஸ்கில்ஸ்ன்னு போட்டு அதில் வாய்ஸ் ஓவர்லாம் இருந்தது. வாய்ஸ் ஓவர் போட்டிருந்தியா அப்போ நீ ரிஜெக்ட் தான் ஆவ. ஏன் அந்த சேனல் ஆல்ரெடி பெரிய வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் இருக்கிறாரு, அவருமே அந்த பேனல் குரூப்ல ஒருத்தர், நீ வாய்ஸ் ஓவர்லாம் போட்டிருந்தானா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த என்ட்ரியே பெரிய பிரச்சனை. இப்போ ஒருத்தவங்க பெரிய சேனல்ஸ்ல போய் ஒரு ஷோ போய் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஷோ பண்ணி அதை தான் பார்க்குறோம், அந்த அவுட்டை தான் பார்க்குறோம். அந்த என்ட்ரி ப்ராசஸ் இருக்குல்ல, அவங்களுக்கான என்ட்ரி கிடைச்சதே பெரிய ப்ராசஸாக இருந்திருக்கும். இப்போ ஒருத்தருக்கு கிடைச்ச என்ட்ரியில எத்தனை பேர் அந்த என்ட்ரியை கிடைக்காம வெளியே போயிருப்பாங்க அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ல இருக்குல்ல. நான் அதிகமாக ஃபேஸ் பண்ணது அந்த ஏரியாவில் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். பெருசா என்ன யாரும் வந்து பெரிய அளவுக்கு டாமினன்ட் பண்ணதில்லை. அது ஏன்னு தெரியல, அது நடந்திருக்கு, அதை ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்ல வேணாம். பட் இந்த அளவுக்கு ரொம்ப ஆமா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நடந்தது இல்ல, அல்ல நம்ம அதை அப்படி நடக்க அனுமதிச்சு இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம். அது ட்ரூ. இப்ப சில பேர் இந்த மாதிரி நீங்க லாஸ்டா சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்து நான் கேட்க நினைக்கிறேன். இப்ப மணிமேகலை அது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டாப் பண்ணிருந்தான்ல, ஏன்னா நீங்க தான் சேர்ந்து ஃபன் பண்ணீங்க. இப்ப இது வந்து பிரியங்காக்கு சப்போர்ட் பண்றவங்க இல்லைன்னா வந்து நடுநிலையா நியூட்ரலா இருக்கிறவங்க இதை சொல்றாங்க. என்னன்னா மணிமேகலை வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டாப் பண்ணிருக்கலாமே, அதை நீங்க என்கரேஜ் தானே ஸ்டார்டிங்ல பண்ணீங்க, ரக்ஷனும் தான் அங்க இருக்காரு, பட் ஏன் ஒரு ஃபீமேல் ஆங்கர்ஸ்க்கான ஈகோவா இது அப்படின்னு ஒரு ஒரு சார்புல பேசுறாங்க. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி என்னன்னா ஒரே கேட்டகரி ஆஃப் ஆங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனை இது. கோபிநாத் சாருக்கு எந்த பிரச்சனையுமே வராது, ஏன்னா அவரோட இடம் என்னைக்குமே காலியாக போறது, அவரா போனாதான். ஏன்னா அதுக்கு காம்படிஷனே இல்லை. ஆனா இந்த என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஆங்கர்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப ரக்ஷனோ மணிமேகலையோ மாக்காப்பாவோ பிரியங்காவோ இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரி தான் கிட்டத்தட்ட. சீனியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் முன்ன பண்ண இருக்கலாம் கூட, அந்த கேட்டகரி அவங்க எல்லாம் ஒண்ணுதான். அப்ப இது ஆப்வியஸ்லி இந்த பிரச்சனை வந்துடும். நீங்க வந்து கொஞ்சம் பெட்டரா புதுசா வந்திருக்கீங்க, ஆனா கொஞ்சம் பெட்டரா பண்றீங்க, உங்களுக்கு நல்லா பண்றதுனா உங்களுக்கு 2-3 ஷோ எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா சக ஆங்கர் வந்து டிஸ்டர்ப் ஆகும் இல்ல. இதை நீங்க தவிர்க்கவே முடியாது. இதை எப்படி தவிர்க்க முடியும்? அப்போ பட் இது ஒரு டாக்ஸிக்கா மாறுது அப்படின்னா நம்ம இமிடியேட்டா அதை அட்ரஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஒண்ணு. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் தாண்டி கெரியர் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. நீங்க கெரியரா ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே கிடைச்சிடும் இல்ல. ஒரு ஏரியாவுக்கு ஒரு அளவுக்கு தான், அது வரைக்கும் தான் இந்த உங்க மேல திணிக்கப்படக்கூடிய விஷயங்கள், உங்களை டாமினேட் பண்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை யாருமே டச் பண்ண மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு சுயமரியாதையோட நீங்க நினைச்ச மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கலாம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்காக அந்த வளர பீரியட் நாங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்குங்கிற அவசியம் கிடையாது. பட் அதை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் தி டே கெரியர் முக்கியம் இல்லையா? எல்லாருமே என்ன சொல்றது, அவமானப்பட்டு தானே வர்றோம். இப்போ நீங்க முன்னேறிய எல்லாருக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நான் வந்து எங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கேன், எங்கெல்லாம் அவமானப்பட்டு, நான் சொல்றேன் இல்ல, இன்றைய வரைக்கும் போயிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காங்க, எல்லா சேனலையும் போய் வாசல்ல வெளியே அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றேன்ல. இதை தாண்டி வரவே முடியாது. நான் ஒரு பெரிய ரிஸ்க், நான் எவ்வளவு பெரிய சுயமரியாதை, என்ன வாசல்லே விட மாட்டேறான் இந்த சேனல்ல. அப்போ இப்படிப்பட்ட மீடியாவை எனக்கு தேவையில்லை, நான் வெளியே போயிட்டு தான் ஊர்ல தான் இருந்திருக்கணும். ஸோ ஏதோ ஒரு வகையில நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும், ஏதோ ஒரு வகையில நம்ம அவமானப்படுத்தப்படுவோம், நிராகரிக்கப்படுவோம், உள்ள அலோவே பண்ண மாட்டான், உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கும். பட் அது இதுல செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணி வரணுங்கிறதான். ஒரு பீரியடுக்கு மேல இதெல்லாம் நிகழாது இல்ல. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். அது எனிவேஸ் அது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்குள்ள எக்ஸாக்டா என்ன நடந்தது, இது பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதா, இல்லை இந்த இஷ்யூவை இவங்க ஆல்ரெடி இது மாதிரி ஒன்று டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிறத இவங்க நிர்வாகத்தில் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எடுத்தது முதல் விஷயம் இப்போ மணிமேகலை நம்ம அப்படி கேட்க முடியாது. ஏன் முன்னாடி போய் அட்ரஸ் பண்ண வெரி ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல போய் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. என்ன இது ஒரு மாதிரி இருக்கு, சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் போவாங்க. அதுக்கப்புறம் சரி இதை போய் நம்ம ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் பண்றோம் இல்லை எஸ்கலேட் பண்றோம்னா அந்த பர்சன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பர்சன் பிரியங்காவுக்கு ஆதரவான பர்சனா இருந்தா அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் இல்லையா? இதுல நிறைய பிரச்சனை இருக்கு. இது நாட் ஓன்லி இன் மீடியா, நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில போனாலும் இது இருக்கு, ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கு, எல்லா துறையிலுமே இது இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அப்படி இமிடியேட்டெல்லாம் அட்ரஸ் பண்ணிட முடியாது, ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மேலே தான் அட்ரஸ் பண்ண முடியும். சைலண்டாவே இருந்துட்டு ஷோ எல்லாம் முடிஞ்சது வந்து வீடியோ போடுவாங்களான்னு நான் நம்பல. கண்டிப்பா இந்த விஷயம் எஸ்கலேட் ஆயிருக்கும், ஆல்ரெடி இந்த இஷ்யூ டிஸ்கஸ் போயிருப்பாங்க, சில டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கலாம், அங்க எல்லாம் மேபி பெரிய சப்போர்ட் இவங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும்.
அங்கெல்லாம் பிரியங்காவுக்கு ஆதரவான குரல்கள் வந்திருக்கும் அப்படின் போது ஒரு வெக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல பிரியங்கா அவர்களுக்கு ஆதரவா பேசுறவங்களும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஸ்டாண்டுன்னு நான் கேட்க முடியாது, பிகாஸ் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க, நான் எடுக்க முடியாது. பட் நீங்க இது வெளியில இருந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்க்கும்போது இது எதனால வந்து இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ரைவல்ரி உருவாச்சுன்றது நீங்க சொன்னீங்க. பட் யாருக்கிட்ட வந்து கொஞ்சம் ஓகே இவங்க மூலியமா இது வந்து டிசால்வ் ஆகும் இந்த விஷயம் அப்படின்னா நீங்க யாரை பார்ப்பீங்க? பிரியங்காவை வந்து இவங்க எல்லாரும் சோஷியல் மீடியால போட்டு அடிக்கிறதே நான் ஒத்துக்கல. அப்படியெல்லாம் அடிக்க உங்களுக்கு தெரியாதுங்க. ரெண்டு வேற வீட்டுல நடந்த 2 பேருக்கு உள்ள நடந்த பிரச்சனை. பட் எனிவேஸ் அவங்க செலிபிரிட்டிஸ் தெரிஞ்ச முகம், ஒரு பெரிய ஷோ, பெரிய நிறுவனத்தில் நடந்த விஷயம்னால இது ஒரு பெரிய நியூஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல டிஸ்கஸ் தான் பண்ணணும். இப்ப நம்ம பேசுறோம் இந்த மாதிரி டிஸ்கஷன் தான். நீங்க போட்டு சோஷியல் மீடியால எல்லாம் யாருமே இப்ப அடிக்க கூடாது. உங்களுக்கு தெரியாது இல்ல, தெரிஞ்சா கூட அட்டாக் பண்றது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அது அவங்களுக்குள்ள பிரச்சனை. பிரியங்கா உண்மையாவே இதை பண்ணிருக்காங்கன்னா மணிமேகலை சொல்ற மாதிரி, மணிமேகலை பிரியங்காவுக்கு என்ன பண்ணாங்கிறது தெரியாது இல்ல இல்லையா? அது பிரியங்கா கிட்ட தான் தெரியும். இந்த விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு மொழி விஷயமா இல்ல வந்து அவங்க இந்த மொழி பேசுறவங்க, இவங்க இந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இவருக்கு இந்த கேட்டகரி எவ்வளவு கேவலமான கேட்டகரி தெரியுமா? எஸ்பிபி அவர்கள் இறந்து போய் அவருக்காக நம்ம எல்லாருமே வந்து வருந்தி இரங்கல் தெரிவிச்சிருக்க டைம்ல அவர் வந்து தமிழரே கிடையாது, அவர் தெலுங்கர்னு தெரியுமான்னு இவங்க வந்து ட்ரெண்ட் பண்ற கேட்டகரி இந்த கேட்டகரி. அப்ப இவங்க எல்லாம் மனித லிஸ்ட்லேயே கிடையாது. புரியுதா? எஸ்பிபி அவர்களுக்கு மொழி இருக்கா? மொழி அடையாளமா அவருக்கு? அவர் எந்த ஊர்ல பிறந்திருந்தா என்ன இல்ல, அவர் நமக்கான சொத்து இல்ல. அப்போ இவங்க அந்த மாதிரி ஆட்களே மொழி அடையாளத்தோட பேசுவாங்க. ரஜினி சார் இவங்க பண்ணாத விஷயமா இல்ல? அப்போ இப்ப எஸ்பிபி அவர்களோ ரஜினி அவர்களோ வெளி மாநிலத்தை பிறந்து இங்க வந்து இந்த தொழில செஞ்சு அவங்க ஃபேமஸா நம்மளோட அன்பெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. பிரியங்கா வந்து வெளியூர்ல பிறந்தவங்களே கிடையாது, அவங்க தமிழ்நாட்டுல பிறந்தவங்க இல்லையா? அவங்க தாத்தா எந்த ஊர்ல பிறந்தா அது அவங்க காரணம் கிடையாது இல்லையா? அதுக்கு அவங்க பொறுப்பாக முடியாது. இப்ப நீங்க வந்து சென்னையில உட்காந்து ஷோ பண்றீங்க, உங்க சொந்த ஊர் கடலூர் அப்படின்னா உங்க கடலூர், நீங்க கடலூர் நீங்க வந்து பிரச்சனை பண்ணீங்களா அவங்ககிட்ட கேட்க முடியாது. ஏன்னா கடலூர்ல நீங்க பிறந்தது உங்க தப்பு கிடையாது, உங்க தாத்தா கடலூர்ல பிறந்தது உங்க தப்பு கிடையாது இல்லையா? அப்போ இதை அப்படி எடுத்துட்டு போக கூடாது. இந்த இஷ்யூல எது சரி தப்புங்கிறதா. இந்த இஷ்யூல உண்மையாக பிரியங்கா மேல தப்புனா பிரியங்கா எகென்ஸ்டா பேசுங்க, பிரியங்கா விமர்சனம் பண்ணுங்க. மணிமேகலை மேல தப்புனா மணிமேகலை மேல விமர்சனம் பண்ணுங்க. மணிமேகலை தமிழை என்பதற்காக அவர்கள் செய்வது சரி என்றும் இவங்க வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்களுக்காக இவங்க செய்த தவறு எப்படி ஆகும்? இது ஒரு அசிங்கமான அணுகுமுறை. அதை நான் முற்றிலுமாக வெறுக்கிறேன், மறுக்கிறேன். அப்படி அணுகவே கூடாது. இதை விட மோசமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இவங்க பிரியங்காவை பத்தி கேரக்டர் அசாசினேட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வந்து இப்ப அவங்க பண்றது முகம் சுழிக்கும் வகையில் இல்லை, இப்ப மக்கள் பண்றதுமே, அதாவது நாட் எவ்ரிபடி பட் நிறைய பேர் பண்றதே அதுவும் இன்னமும் முகம் சுழிக்கும். கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இன்டர்வியூல சில பேர் பேசுறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அப்படி பண்ணாங்க அப்படின்லாம் கேட்கும் போது அஸ் ஆங்கரா நம்மளுக்கு எனிவே அவங்க வந்து நம்மளோட ஒரு கொலீக் அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது எவ்வளவு ஒரு இயல்பாக இங்க இருக்கக்கூடிய வக்கிர மனநிலை. மீடியால இருக்கிற பெண்கள் அப்படின்னாலே அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க, இப்படி இருந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு வக்கிரமான மனநிலையில இருந்து பேசுறது. ஓகேவா? அதை ஒருத்தர் பேசுவாரு, அதை பார்த்துட்டு ஓ அப்படியா, அதை நான் அப்படியே முழுமையா நம்பி சோசியல் மீடியால அதை ஷேர் பண்றது, அதை அப்படியே பேசுற கல்ச்சர் இருக்குல்ல. ஆக்சுவலி இது மினிமம் பீப்புள் தான் பண்றாங்க. நம்ம இதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு 10% பீப்புள் தான் அப்படி இருக்கிறாங்க. ஆனா அந்த நெகட்டிவா பேசுறவங்க வந்து அதிகமா புழங்குறதுனால நம்ம வந்து எல்லாருமே தப்பா பேசுறத நினைக்கிறோம். பட் நம்ம அப்படி வருந்த வேண்டியது இல்லை. எஸ்பெஷலி மீடியால இருக்கக்கூடிய பெண்கள் அது ஒரு 10%. அவன் எங்க இருந்தாலும் சாக்கடையா தான் இருப்பான். ஓகேவா? ஊர்ல நல்ல ரோடு போறதுக்கு பக்கத்துலேயே தான் சாக்கடை ஓடும், அப்படி நம்ம நினைச்சுக்கலாம். அது ஒரு மினிமம் 5 to 10% அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். பட் இது இப்படி ஒரு யோசிக்கிறதே தப்பான ஒரு அணுகுமுறை. அப்படிலாம் கிடையாது. இங்க திறமசாலிகள் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இங்க வந்து நீங்க வந்து நான் வந்து இப்போ ஒரு ஆணா சொல்றேன், நான் போயிட்டு எங்க எம்டியை தாஜா பண்றதுனாலே, அவருக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனாலயோ வந்து 6 மாசம் தாக்கு பிடிக்கலாம். எண்ட் ஆஃப் தி எங்கிட்ட இந்த ரிசல்ட் என்ன வந்தாதான் நான் அடுத்தடுத்து ஷோ பண்ண முடியும் இல்ல. ஸோ இங்க திறமையை வளர்த்துக்கிறதால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பட் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, பட் எனிவேஸ் அதனால இந்த மாதிரி குற்றச்சாட்டை நான் முழுமையா மறுக்கிறேன். அது கேவலமான ஒரு செயல். ஓகேவா? அதை பத்தி டிஸ்கஸே பண்ணக்கூடாது. அது ஒரு அருவருப்பான கூட்டம் அதை செய்யும். அவங்களெல்லாம் லெஃப்ட் டீல் பண்ணி விட்டுறணும். இவ்வளவு டேலண்டா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு ஷோ அல்லது 2 ஷோ போதும். ஒரு சேனலா நம்ம நிறைய ஆங்கர்ஸை யூஸ் பண்றது தானே, நம்ம நிறைய பேரை ஆளுமையாக்குறது தானே நம்மளோட கடமையா இருக்கணும். நம்ம அப்படித்தானே நினைக்கணும். நம்ம மாத்தி எல்லா ஷோஸ்க்குமே ஒருத்தங்களே யூஸ் பண்றத நான் ஒரு நல்ல அணுகுமுறையா பார்க்கல. இப்ப எல்லாரையுமே யூஸ் பண்றீங்க, இப்ப அதே அந்த பர்சன்ஸே இந்த ஷோக்குள்ளே வராங்க. அப்படி வந்ததுனால வந்த இஷ்யூ தானே இது.
இப்போ பிரியங்காவை நீங்க வந்து எல்லா ஷோக்கும் ஆங்கரா யூஸ் பண்றீங்க, பிக் பாஸுக்கு அனுப்புறீங்க, அப்படி வந்து குக் வித் கோமாளிக்கு உள்ள கொண்டு வரீங்க அப்படின்னா அது ஆபியஸ் ஒரு இஷ்யூ வரும், மற்றவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. ஒரே ஆங்கர்ஸே எல்லா ஷோக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மாக்காப்பா என்ன தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே ஷோ பண்றாருன்னு நினைக்கிறேன். எல்லா என்டர்டைன்மெண்ட் ஷோக்கும் அவர் தான் இருக்கிறாரு. ராமரே கலாய்ச்சிட்டார் அவருடைய எல்லா ஷோக்கும் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வந்து உட்காந்துடுற, எல்லா ஷோக்கும் நீ தான் இருக்கிற, இங்கேதான் தங்குறியான்லாம் கேட்டுருக்கேன். பப்ளிக்காவே கலாய்க்கிறாரு. உண்மைதான் அது. வேற ஆங்கர் இல்லையா? முன்னாடி தான் நீங்க வந்து இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றதுல ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்தது. எங்க போய் தேடி பிடிக்கிறது, ஒரு ஆடிஷன்ல தான் டிசைட் பண்ணும், ஒரு ஆடிஷன்ல எப்படி நம்ம டிசைட் பண்ணிட முடியும் அப்படின்னு இருந்துச்சு. இப்போதான் டிஜிட்டல்ல இவ்வளவு ஆங்கர்ஸ் இருக்கிறாங்களே, எக்கச்சக்கமான ஆங்கர்ஸ் டிஜிட்டலி சுத்திட்டு இருக்காங்க. நீங்க ஈஸியா பிக் பண்ணிக்கலாம். தமிழா எடுத்துக்கோங்க, நம்ம ஆவுடை பண்ணி தானே பண்றாரு. அவர் டிஜிட்டல் ஆங்கரா இருந்தவர் தானே. ஒரு சேட்டலைட் சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஷோக்கு ஒரு டிஜிட்டல்ல இருந்து ஒரு ஆங்கரை செலக்ட் பண்றாங்க. அப்ப அது ஒரு எக்ஸாம்பிள் தானே. அப்ப அதை ஃபாலோ பண்ணணும்ல மத்த பெரிய சேனல்ஸ் இல்லையா? அதுவும் இதுக்கான ஒரு ரீசனா இருக்கலாம். நீங்க யூஸ் பண்ணதுனால வந்த இஷ்யூ தானே இது. மணிமேக மேல தப்பா பிரியங்கா மேல தப்புங்கிறது இல்ல. நீங்க அப்படி ஒரு பிரச்சனை உருவாதுக்கான சிச்சுவேஷனை ஏன் கிரியேட் பண்றீங்க? அதனால வந்து பிரச்சனை தான். மாத்தி எல்லா ஷோக்கு நீங்க ஒருத்தங்களை யூஸ் பண்ணுவீங்கன்னா ஆப்வியஸ்லி அங்க இருக்கக்கூடிய இன்னொரு அந்த ஷோக்கு ஆங்கர் மணிமேகலை அங்க வந்து பிரியங்கா வந்து எதுவுமே பண்ண வேணாம். பிரியங்காக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். ஒவ்வொருத்தருமே ஒரு ஷோக்குள்ள வந்து உட்கார்ந்தாங்கன்னா அதுல அவங்க ப்ரூவ் பண்ண நினைப்பாங்க. அவங்க தனக்கான ஸ்பேஸை வந்து பிரியங்கா இங்க வந்து என்ன பண்ணாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. பிரியங்கா ஒரு பேமெண்ட் கொடுத்து தான் குக் வித் கோமாளி வர சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த பேமெண்ட்டுக்கு ஒரு வேலையை அவங்க செய்வாங்கல்ல. 5 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் வேலை செய்யறவன்னு இருக்கிறான், 5 ரூபாய் கொடுத்தா 5 பைசா வேலை செய்யறவன்னு இருக்கிறான். அட்லீஸ்ட் 5 ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய்க்கு வேலை செய்யணும்ல. காசுக்கு மட்டும் வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா தான் கம்பெனிக்கு லாபம். அப்போ பிரியங்கா, நாட் ஓன்லி பிரியங்கா, எல்லாருமே பேமெண்ட் வாங்கிட்டு தான் வராங்க. அப்படின்னா உங்களை ஒரு ஷோக்கு கூப்பிட்டுருக்கோம்னா அவங்க கிட்ட இந்த கண்டென்ட் என்ன வரும், பிக் பாஸ்க்கு அதுதான் அவங்க கிட்ட என்ன கண்டென்ட் வருதுன்னு எதிர்பார்ப்போம். அப்போ பிரியங்கா இங்க வந்தா ஆபிஷ் அவங்க செலவு செய்து ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு கொடுத்தது யாரு? அப்ப சரி பண்ண வேண்டியது வந்து பிரியங்காவை இல்லை, அவங்க ஒரு ஆங்கர். அவங்க ஒரு எந்த ஷோ வந்தாலும் அவங்க வந்து அதை ஸ்டீல் பண்ணுவாங்க. அந்த கெப்பாசிட்டி உள்ளவங்க ஒரு பயங்கரமான என்டர்டெய்னர். அப்போ வந்து அவங்க அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க. இதுல ஆப்வியஸ்லி சில டாமினன்ட் வந்துடும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்றோம் அப்படின்னா நான் சில விஷயத்த டாமினன்ட் பண்ண நினைப்பேன், நீங்க சில இடத்துல ஸ்கோர் பண்ண நினைப்பீங்க. இது யாராவது ஒருத்தங்க அந்த ஸ்கில் நல்லா இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி டாமினேட் பண்ணிடுவாங்க. அப்ப ஆப்போசிட் இருக்கும் அஃபண்ட் ஆயிடுவாங்க. இதுதான் நடந்திருக்கு. புரியுதா? எப்படி பார்த்தாலும் மணிமேகலை விட என்ன பொறுத்தவரை பெட்டர் ஆங்கர் பிரியங்கா. என்டர்டெய்னரா சொல்றேன், பயங்கரமா. நான் ரொம்ப அவங்களோட ஷோ பார்த்துட்டு அவ்வளவு என்டர்டெயின் ஆயிருக்கேன். எஸ் ஆங்கரா நான் அவங்களோட ஷோ அவ்வளவு என்டர்டெயின் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இயல்பாவே அவங்களுக்கு அந்த குவாலிட்டி அதிகம்னு பாக்குறேன் மணிமேகலை விட. அப்போ ஆப்வியஸ்லி அவங்க பண்றது டாமினன்ஸா மாறிடும். அப்போ ஆப்வியஸ்லி மணிமேகலை பாதிக்கப்படுவாங்க இல்லையா? ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிஞ்ச் ஆஃப் இன்செக்யூரிட்டி வந்துரும் அப்படின்ற மாதிரியா? இன்செக்யூரிட்டி 2 தரப்புலையும் வரும். உங்களுக்கு வந்து ஜூனியர்ஸ்க்கு வரும், சீனியர்ஸ்க்கும் வரும். ஓகேவா? இப்போ சீனியர் வந்து அஸ் யூஷுவல் அவங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருந்தா என்ன இவங்களே வந்து எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை நம்ம என்னதான் பண்றதுங்கிற ஒரு இன்செக்யூர் ஃபீல், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று வரும். சீனியர்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த இண்டஸ்ட்ரியில நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி இப்பதான் பதில் வரேன். சீனியர்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்ப நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா புதுசா 2 ஆங்கர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க நல்லா பண்றாங்கன்னா நமக்கு இன்செக்யூரா ஃபீல் ஆகும். ஜூனியர்ஸ்க்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் தான் வரும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ ஏதோ ஒரு வருத்தமோ சம்திங் வரும். அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ஃபீல் இல்லைன்னா வேற மாதிரி ஜோன்ல இருப்பாங்க. சீனியர்ஸுக்கு தான் இன்செக்யூரிட்டி ஃபீல் வரும். புதுசா ஆட்கள் வர இவன் இன்செக்யூரா ஃபீல் ஆகிட்டே இருப்பான். என்னடா புதுசா வரா, நல்லா பண்ணிடுவான் போல இருக்கு, அப்ப எப்படி டாமினேட் பண்ணலாம், ஷோல எப்படி பண்ணலாம், ஷோக்கு வெளியே எப்படி டாமினேட் பண்ணலாம், எல்லா விதத்தையும் அவன் யோசிப்பான். இது ஹியூமன் நேச்சர், காமன். இது எல்லா துறையிலும் இருக்கு, இதை நீங்க தவிர்க்கவே முடியாது. சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் டாக்ஸிக்கா போயிடுவான், சில பேர் பிஹேவியரோட ஸ்டாப் பண்ணிடுவான், சில பேர் டாக்ஸிக்கா போயிடுவான். இந்த இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்து எல்லா சீனியர்ஸ்க்குமே நம்ம ஊர்ல இருக்கு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, யார் வந்தாலும் உங்களுக்கான ஷோ உங்களை விட்டு போகாத அளவுக்கு நீங்க திறமையை வளர்த்துக்கணுங்கிறதா. திஸ் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னா நீங்க சொல்ல முடியாது. திஸ் இஸ் த ரீசன் சொல்ல முடியாது. ஒரு ரீசனும் கிடையாது, ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ இது இவ்வளோ ஆங்கிள் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இவ்வளோ ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணாம நம்ம நேரடியா போயிட்டு பிரியங்காவை திட்டுறது இருக்குல்ல, அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன். முழுக்க கண்மூடித்தனமா மணிமேகலை சப்போர்ட் பண்றதை நம்ம ஒத்துக்க வேண்டியது இல்லை. என்னங்கிறத டிஸ்கஸ் தான் பண்ணுவோம். இதை ஆடியன்ஸ் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஆமா இல்ல, இந்த மாதிரி இவ்வளவு ஆங்கிள் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆடியன்ஸ் கடத்தணுங்கிறதா நம்ம நோக்காத கடத்திட்டேன்னு நினைக்கிறேன். ட்ரூ தட். ஏன்னா வந்து இப்ப சப்போஸ் பிரியங்கா அவர்கள் ஃபர்ஸ்ட் போட்டா நீங்க சொன்ன மாதிரி பிரியங்கா சப்போர்ட் வந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பில்டப்பான ஒரு எப்படி சொல்றது ஒரு பிரச்சனை. நிறைய ரீசன்ஸ், பில்டப் ரீசன்ஸ், மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. சொல்யூஷன் நம்ம ஒன்றுன்னு சொல்ல முடியாது, அதை அவங்க பேசி சால்வ் பண்ணாதான் உண்டு. அதுக்கு நடுவில் மக்கள் அடிச்சுக்கிறது தான் வேணாம் அப்படின்றது ஒரு ஸ்டே இல்லையா? Sri Ayurvedic signature programs Kai Kalpam, anti-aging, Panchakarma, skin and hair care. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.